ஹே கைஸ், இந்த எத்திகலா கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டோட போஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட சேட்ஸ் இதெல்லாத்தையும் எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது ஃபோன் ஸ்பைட் டூல் யூஸ் பண்ணி அப்படிங்கிறப்ப தான் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல அவங்களோட சேட் யார் தான் வேணா இருக்கலாம், எந்த சேட்டா இருந்தாலும் அதை நம்மளால ஸ்கிரீன்ஷாட் தெளிவாகவே எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான கனெக்ஷனை அந்த டூல் கிரியேட் பண்ண போகுது. அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி அதை யூஸ் பண்ணி மொபைலை இந்த மாதிரி அட்டாக்கா பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அண்ட் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த டூல் எப்படி ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப். அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். நிறைய பேர் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனாலதான் உங்களுக்கு டூல் இன்ஸ்டாலேஷன்ல எரர் வருது. ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல கெட் க்ளோன் கொடுத்து அந்த லிங்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன்னா, கிட்லோன்கிற இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றது தரும். இந்த ஃபைலுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கான டூலும் அது ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டல் ஃபைல்ஸும் இதுக்குள்ளதான் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த யூஆர்எல் நீங்க கரெக்டா கொடுத்து க்ளோன் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் வரும். அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா திரும்ப எனக்கு இது தேவை கிடையாது. இப்ப இது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம இப்போ போக போறோம். இதுக்கான கமாண்ட் சிடி கொடுத்து அந்த ஃபோன் ஸ்பைட் ப்ரோங்கிற நேமை அப்படியே கொடுத்துருங்க. இந்த இடத்துல சிடிக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டைரக்டரி. டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபோல்டர்ஸை டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி என்னை இதுக்குள்ள கொண்டு போக நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்எஸ் கமெண்ட்டை கொடுங்க. எல்எஸ்க்கு மீனிங் என்னன்னா லிஸ்ட். இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இதுதான். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கும் இருக்காங்கிற செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா உடனே டூல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டவுன்லோட் ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நம்ம எடுக்கக்கூடிய, அதாவது அந்த சாட்ஸோட ஸ்கிரீன்ஷாட் அப்புறம் அந்த போஸ்டோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். இன்கேஸ் இந்த ஒரு ஃபைல் இல்லைன்னா இந்த டூல் சுத்தமா ஒர்க் ஆகாது, எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப நான் இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். ஏன்னா காலி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசா நீங்க ஏதாவது ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டைரக்டா எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ல செட் ஆகாது. செட் ஆச்சுன்னா எஸ்சி லினக்ஸ் பிளாக் பண்ணிடும். ஸோ இது என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் ஃபைலா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதை நீங்க எப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா மாத்தணும்னா, அதுக்கு நம்ம கிட்ட லினக்ஸ்ல ஒரு கமெண்ட் இருக்கு. சிஹெச் மோடுன்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு +X கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. ஏன் இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்றேன்னா, நிறைய பேர் ஸ்பெல்லிங் செக் பண்றீங்க இல்லையா, நீங்க ஃபாண்ட் சைஸ் கேப்ஸ் ஸ்மால்ஸ் எல்லாத்தையும் மாத்திடுறீங்க. அதனாலதான் சொல்றேன், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இது ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை திரும்ப கொடுக்க போறதுல இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் கலர்ல மாறிடும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. இது .py இருக்கு. .py இருக்கக்கூடிய இதெல்லாமே பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ண டூல்ஸ். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு பைத்தானோட கம்பைலர் தேவை. அதை நீங்க காலி லினக்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணோம்னா, பைத்தான் 3 கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேமை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ண மொபைலோட ஐபி அட்ரஸோட உங்களோட லேப்பை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்பர் 1 இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இதுல கொடுத்துருக்க மாதிரி எக்ஸாம்பிள் அவங்க ஐபி எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த மாதிரி உங்களுக்கு டார்கெட் ஐபியை கொடுத்துருங்க. நான் இந்த இடத்துல ஆல்ரெடி டார்கெட் ஐபி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே என் டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டதும் உங்களுக்கு என்ன கேக்குதுன்னா, நீங்க கண்டினியூ பண்றீங்களா, உங்களோட ஏடிபி சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. நான் ஜஸ்ட் ஒய்ங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதும் எனக்கு இந்த இடத்துல கனெக்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ எனக்கு ப்ராப்பரா கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் இந்த இடத்துல என்ன நம்பர்ல இருக்கு, get 6, அதாவது 6ல இருக்கு. இப்ப அந்த மொபைலோட இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு டைரக்டாவே கனெக்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த இடத்துல நான் get ஸ்கிரீன்ஷாட்ங்கிறத நம்பர் 6 இதை நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கேட்கும்னா, எந்த ஃபோல்டர் பாத்துல சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கேப்சர் ஆக ஆரம்பிக்கும். இங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இந்த இடத்துல கேப்சர் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்க உங்களுக்கு இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல ஒய்க்கு மீனிங் எஸ், எனக்கு மீனிங் நோ. ஸோ நான் ஃபைல் என்னங்கிறத காமிச்சிடறேன். ஸோ ஒய் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன்.
ஒய் கொடுத்ததும் எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் இந்த இடத்துல கேப்சர் ஆகி காமிச்சிச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து எந்தெந்த சேட், அதாவது நீங்க எத்தனை டைம் இந்த ஸ்கிரீன்ஷாட்ங்கிறத கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து அந்த ஐடிக்குள்ள இருந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கும் கண்டினியூவா. ஸோ இது வந்து சேஃபா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸை நீங்க ரொம்ப செக்யூரா வச்சுக்கோங்க. யாருக்கும் உங்க ஐபி அட்ரஸை ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் கைஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். என்னோட இன்ஸ்டா ஐடி நான் வந்து இங்க மென்ஷன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், ப்ரௌசர் ஓப்பன் ஆயிட்டும். ஓகே, இந்த இடத்துல வந்து null_CY இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு பர்சனலா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு எப்போ வேணாலும் டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க.